ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தா சேனல். இன்றைக்கி நம்ம சாரீ ஆர்கனைஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஷார்ட்ஸில் ட்ரெஸ்ஸிங் எப்படி கபோர்டில் மடித்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் போட்ட வீடியோ ஆர்கனைஸ்ன்னு சொல்கிறதுக்கு போல் ஆர்கானிக்குன்னு சொல்லியிருப்பேன். நான் சொல்கிற இந்த மெத்தடு அதாவது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, இப்போ ஃபங்க்ஷனு, கோவிலுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சாரீ நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னா, ஒன்று ப்ளவுஸ் இருக்காது, ப்ளவுஸு தேடுற நேரத்தில் சாரீ இருக்காது. இந்த மாதிரி டென்ஷனில் தான் நம்ம அதிகமாக எங்கேயாவது கிளம்பி போயிருப்போம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செட்டாக ப்ளவுஸு சாரீ எல்லாம் மடித்து நம்ம பீரோவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அவசரத்துக்கு எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா சீக்கிரமாக எடுத்து வேர் பண்ணிவிட்டு போயிடலாம், எந்த டென்ஷனும் இல்லாத. நீங்கள் சாட்டர்டே சண்டே லீவ் டைமில் அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத நல்லா காய வச்சு எடுத்து பீரோவில் வச்சுக்கோங்க. செட்டாக அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். இது ரொம்பவே யூஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாரியும் ப்ளவுஸும் செட்டாக வச்சு தான் எடுத்துப்பேன். சட்டுன்னு நம்ம வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த துணி நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, நான் கிராம்பு, அதாவது ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் அரைச்சி அதை துணியில் கட்டி நான் துணிக்கு அடியில் வச்சுருவேங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த துணி அவ்வளோ வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சேரீலாம் அந்த கபோர்டில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் இந்த சேரீ மேலே இருக்கிற கபோர்டுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே ஃபங்க்ஷன் போகிறதுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிப்போம். என்னோடய பொண்ணோட ட்ரெஸ்ஸு, என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய 2 பசங்களோட ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையுமே நாங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிப்போம். அடுத்து செகண்ட் ரேக்லன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய சுடிதாரு, என்னோட பசங்களோட ஃபேண்ட்டு, டிஷர்ட்டு, இந்த ட்ரெஸ்ஸை தான் வச்சுப்பேன். இது டெய்லியும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு தாங்க. நம்ம எப்போவுமே ட்ரெஸ்ஸு டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் கபோர்டில் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு, இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸை பீரோவிலேருந்து எடுத்து தேடி போடுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், கலைச்சி போட்டுருவாங்க. அதனால நம்ம எப்போவுமே குழந்தை ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை ஹஸ்பண்ட் ட்ரெஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம கபோர்டில் மடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்படி பார்த்த உடனே நமக்கு தெரியும் எந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. எப்போவுமே கபோர்டில் ட்ரெஸ் மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா காத்தோட்டமாக இருக்கணும். அப்போ தான் துணியுமே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வாசனையாக இருக்கணும்னா அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் வாசனை. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நான் அதிகமாக மேக்கப் திங்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதை மட்டும் நான் அந்த 3rd ரேக்கில் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இந்த ரேக்லேயே தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. என்னோடய பசங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ட்ரெஸ் ஒரு கபோர்டில் வச்சுருவேன். அவங்க எடுத்து அப்படியே காலையில் வேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், சட்டை தனியாக, அந்த கால் டவுசர் தனியாக, இப்போ என் பொண்ணோட யூனிஃபார்ம் இது தனியாக. எனக்கு வீட்டில் ஏதாவது இன்றைக்காவது சாரீ கட்டணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி தனியாக வச்சுப்பாங்க. இது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே கபோர்டில் ட்ரெஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கபோர்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் நான் கர்ச்சிப்பு, ஷிம்மி, அதாவது நம்ம அந்த ஸ்கார்பு, சட்டி, ஷாக்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங்லாம் இந்த அட்டை பாக்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். கிரைண்டர் பாக்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் நம்மளை கேட்க மாட்டாங்க, அவங்களாவே எடுத்து போட்டுப்பாங்க. இப்போ சாரீ மெயின்டைன்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டு புடவை எப்போவுமே ட்ரை வாஷ் தான் பண்ணணுங்க. காட்டன், சிந்தட்டிக் குளிர்ந்த நீரில் நம்ம பவுடரு அண்ட் ஷாம்பு இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணலாம். இப்போ நம்ம பட்டு சேரீ வெயிலில் காய வைக்கவே கூடாதுங்க. அதோட கலர் கண்டிப்பாக மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பட்டு புடவை முறுக்கி நம்ம எப்போவுமே பிழிஞ்சு எடுக்கக்கூடாது.
பட்டு சேரீ அதிகமாக ஒரே மடிப்பில் வந்து வைக்கக்கூடாதுங்க. மடிப்பு வந்து கோடு தெரியும். 3 to 4 மாதத்துக்கு ஒரு முறையாவது அதை திரும்பவும் வந்து மடித்து வைக்கணும். பட்டு சேரீ வந்து காட்டன் சேரீக்கு இடையில் வந்து பட்டு சேரீ வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜரிகெல்லாம் வந்து போகாமல் நல்லா நீட் அண்ட்ஸாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.